டிவி கொடுத்தாங்கல்ல, இலவச மின்சாரம் கொடுத்தாங்கல்ல, 2011 ஜெயிச்சாங்களா? 2011 ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. 2006 கருணாநிதி இருந்தாங்க. நீங்க ஜெயலலிதா இல்ல, கருணாநிதி இல்ல. ஜெயலலிதா இல்ல, கருணாநிதி இருந்தாங்கன்னா அது அட்வான்டேஜ் நம்ம இருக்கு. ஒற்றுமையா இருக்குங்க. சரிங்க. திமுக ஒற்றுமையா, ஏடிஎம்கே ஒற்றுமையா இருக்கு. யார் இல்ல ஏடிஎம்கே இல்ல? ஓ பன்னீர்செல்வம் இல்ல. ஓ பன்னீர்செல்வம் வேற கட்சியா இருக்கு. சசிகலா அவர்கள் வாங்க. 2021 இருந்த திமுக கூட்டணி ஒற்றுமை இருக்கா? சார் நான் கட்சியா பேசுறேன். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியுமா பேசுங்க. இருக்குன்னு நீங்க சொன்னீங்க முதல்ல. அதிமுக ஒற்றுமையா தான் இருக்குன்னு சொன்னீங்க. அதுல சொன்னீங்க. நான் ஒத்துக்கிறேன். நான் சரின்னு வந்துட்டேன். நான் அடுத்த பாயிண்ட்க்கு வரேன். ஒற்றுமையா இல்லைன்னு ஒத்துக்கிறீங்க. சிஎம் அறிவிக்கிறார், தமிழ்நாட்டோட சிஎம் அறிவிக்கிறார் ஒத்து வராதுன்னு. அடுத்த 5-6 நிமிஷத்துல ஒரு ட்வீட் வருது, ஒத்து வருமா ஒத்து வராது மக்கள் சொல்லுவாங்கன்னு. இது கவுண்டர் மாதிரியே உங்களுக்கு தெரியும். செல்வ பிறந்தகை சொல்லியிருக்காரான்னு கேட்கிறேன். உங்களுடைய உணர்வுகளை நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய உணர்வுகளை நானும் புரிஞ்சுக்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். ஸ்டாலின் அவர்கள் மேல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன நம்பிக்கை இருக்காதா? இவர் சொன்னாரு செஞ்சாரு அப்படிங்கிற பார்வை வராதா? 2006-11 அவங்க செஞ்சாங்கல்ல, டிவி கொடுத்தாங்கல்ல, இலவச மின்சாரம் கொடுத்தாங்கல்ல, 2 ஏக்கர் நிலத்தை கையளங்க நிலமா தருவோன்னு ஒரு 10 பேருக்கா தந்துருப்பார்ல. தரவே இல்லைன்னு சொல்ல முடியாது. யாருக்கும் 2011 ஜெயிச்சாங்களா? வரலாறு பாருங்க. செஞ்சாங்களே. 2006 தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன்னு நிதியமைச்சர் சிதம்பரமா சொன்னாரா இல்லையா? 2011 ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. 2006 கருணாநிதி இருந்தார். இப்ப இருக்காரான்னு? 2011 கருணாநிதி இருந்தார். இப்ப இருக்காரான்னு? என்ன கண்டுபிடிச்சீங்க? 2011 ஜெயலலிதா இருந்தாங்கன்னு. 2011 கருணாநிதி இருந்தாங்கல்ல, ஸ்ட்ராங்கா இருந்தது. ஓபிஎஸ் அவர்கள் பிரிஞ்சு தனித்தனிகளா இல்ல. இங்க என்ன இருக்குதோ ஒரு ஃபேக்டர் இல்ல. இங்க என்ன இருக்குதோ அது அங்க இருக்குது. விஜய்ங்கிற ஃபேக்டர் டிஎம்கே பாதிக்காதுன்னு சொல்லுங்க. தினேஷோட தனிப்பட்ட கருத்து சொல்லுங்க. டிஎம்கே ஒரு லாஸ் கிடையாது சார், நோ லாஸ். எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படும். அவ்வளவுதான். அப்புறம் நீங்க சார் காமனா இருக்கிற பாயிண்ட் எப்படி சார் நீங்க மாத்தி பெஞ்ச் மார்க் நீங்க மாத்தி வைக்காதீங்க சார். டிஎம்கே பாதிப்பு கிடையாது, ஏடிஎம்கே பாதிப்பு சொல்லுங்க. நம்ம சண்டைக்குலாம் வர மாட்டேன், தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க நான் தினேஷ் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படும். அவ்வளவுதான். நீங்க ஜெயலலிதா இல்ல, கருணாநிதி இல்ல. ஜெயலலிதா இல்ல, கருணாநிதி இருந்தாங்கன்னா அது அட்வான்டேஜ் நம்ம இருக்கு. ஒற்றுமையா இருக்குங்க. சரிங்க. திமுக ஒற்றுமையா, ஏடிஎம்கே ஒற்றுமையா இருக்கு. யார் இல்ல ஏடிஎம்கே இல்ல? ஓ பன்னீர்செல்வம் இல்ல. ஓ பன்னீர்செல்வம் வேற கட்சியா இருக்கு. ஓ பன்னீர்செல்வம் கூட இருந்த தர்மர் எம்பி வரைக்கும் உள்ள வந்துட்டார். ஓபிஎஸ் இன்னும் வரல. அது ஒருத்தர் தானங்க. செங்கோட்டையன் இல்ல. அதனால என்னங்க ஒற்றுமையா இருக்காங்கன்னு சொன்னீங்க. நான் இந்த பேர்லாம் 10 பேர் போவாங்க. அதான் உங்களுக்கு எஸ்டிஎஸ்ல இருந்து நெடுஞ்செழியில இருந்து ஆரம் வீரப்பன் இருந்து பல பேர் பல சந்தர்ப்பத்துல வெளியேற்றப்பட்டிருக்காங்க, வெளியேறி இருக்காங்க. அதிமுக 2011 சொல்றேன். புரியல. 2011 இருந்த அதிமுக இல்லையேன்னு கேட்டதுக்கு தான் நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம். 2016 2026 நீங்க பார்க்க போறீங்க. நீங்க பாருங்க. இல்ல சார், 2011 இருந்த திமுகவும் அதிமுகவும் ஒன்னாங்கிறதுல தான் இவ்வளவு பெருசு வந்தது. அதுல பார்த்தா 2011 இந்த திமுக ஒற்றுமையா இருந்த மாதிரி இப்ப இருக்கு. வேற யாரும் வெளியே இல்ல. 2011 இந்த அதிமுக இப்ப இல்ல, வெளியே இருக்காங்க. வாங்க. 2021 இருந்த திமுக கூட்டணி ஒற்றுமை இருக்கா? சார் நான் கட்சியா பேசுறேன். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியுமா பேசுங்க, எனக்கு எப்படி தெரியுமா நான் பேசுறேன். நீங்க ரெண்டு ஒண்ணு தான் சொன்னீங்க. அதனால இல்லங்க, நான் சொன்னேன் கருணாநிதி இல்ல, ஜெயலலிதா இல்ல. வந்துட்டீங்களா? திமுக ஒற்றுமை இருக்கு, ஏடிஎம்கே ஒற்றுமையா இல்ல. வந்துட்டீங்களா? திமுக கூட்டணி ஒற்றுமையா இருக்கா? நீங்க சொன்னீங்க முதல்ல அதிமுக ஒற்றுமையா தான் இருக்குன்னு சொன்னீங்க. அதுல சொன்னீங்க. நீங்க நான் ஒத்துக்கிறேன். நான் சரின்னு வந்துட்டேன். நான் அடுத்த பாயிண்ட்க்கு வரேன். ஒற்றுமையா இல்லன்னு ஒத்துக்கிறீங்க. வச்சுக்கங்க. நான் ஒத்துக்கலங்க. உங்களுக்கு இல்ல சார், நான் சொல்றேன் அந்த மாதிரி நீங்க ரிட்டாரிக்கா போய் நம்ம நேரத்தை கடத்தவனா. நான் என்ன சொல்றேன், உங்க பாயிண்ட் நான் ஒத்து வரேன். திமுக ஒற்றுமையா இருக்கு, அதிமுக ஒற்றுமையா ரைட். திமுக கூட்டணி ஒற்றுமையா இருக்கா? ஆமா, ஒற்றுமையா தான் இருக்காங்க. சந்தோஷம். அவ்வளவுதான். தினேஷ் தெரியுமில்ல எல்லாருக்கும் யாருன்னு? இல்ல எனக்கு புரியல. ஏதாவது ஒற்றுமை இல்லைன்னா சொல்லுங்க. ஏங்க இன்னைக்கு கால வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க ஒற்றுமை இருக்கீங்க. ஆட்சியில பங்கு கேட்கறது சதியா அப்படின்னு ஒற்றுமையா இருக்கா? ஆமான்னு சொல்லுங்க. ஒரு தாய் மக்கள் யார் சொன்னது? அதிமுக கூட்டணி ஒற்றுமையா இருக்கா? ஒரு தாய் மக்கள் அதிமுக ஆட்சியா இப்ப வரைக்கும் தெரியல. உங்களுக்கு தெரியல. எப்படியோ அது அதிமுக கூட்டணி ஆட்சி ஒத்துக்கிட்டீங்களா? திமுக ஆட்சி எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல சார், இங்க ஆட்சி வந்தா யார் பிரதமர்ங்கிற சண்டை எங்க வருது? யார் முதலமைச்சர் சண்டை? ஆட்சி அவங்க தான் வரப்போறாங்க. நீங்க நினைச்சீங்க தினேசை நம்பி விட்டார் சார். வந்தா ஓட்டு போட்டு ஜெயிச்சா அவங்க வர்றாங்க, வராம போறாங்க அப்படின்னு அர்த்தம். வராத கட்சி பத்தி நீங்க எங்க அப்ப கூட்டணி ஆட்சி பத்தி திமுக பத்தி கவலைப்படுறது நீங்க? அப்ப அவங்க திமுக சண்டை நடக்குதுன்னு சொல்றேன். அங்க சண்டை நடக்கலன்னு சொல்றேன். இல்ல சார், இவ்வளவுதான். என்டிஏ ஆட்சியா அதிமுக ஆட்சியா இன்னும் தெளிவு கிடையாது. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா சந்தோஷங்க. கிரீஷ் சோடங்கர் சொன்னது, பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது, மாணிக் தாக்கூர் சொன்னது, ஜோதிமணி சொன்னது, ராஜகண்ணப்பன் சொன்னது, RS பாரதி சொன்னது, எதுவுமே உங்க காதல விழலன்னா பரம சொந்தம். ஏன்னா செல்வ பிறந்தகை சொன்னது, ராகுல் காந்தி அவர்கள் சொல்றதும் என் காதல விழுது. ராகுல் காந்தி என்ன சொன்னாலும் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.
நீங்க ராகுல் கவனிங்க. காந்தி ஏதாவது நீங்க சொன்ன மாதிரி நெகட்டிவா சொல்லியிருக்காரா? ராகுல் காந்தி பார்த்துட்டு வந்தா வெளியே பேசுனாங்க, மறந்துட்டீங்க நீங்க. கனிமொழி இந்த கனிமொழி அவர்களும் ராகுல் கிரீஷ் காந்தி சோடங்க. கூட்டணியில இருக்கும்னு சொன்னாங்க. அன்னைக்கு செல்வ பிறந்தகை அவர்களும் சொன்னாரு. கிரீஷோடங்க இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் பாருங்க. நீங்க வந்து ஏடிஎம்கேலயும் சண்டை நடந்துச்சு 24ல, 26ல என்ன நீங்க பேசுறீங்க? ஏடிஎம் அம்மா மக்கள் மட்டும் தனியா இருந்துச்சு 24ல. இன்னைக்கு என்ன பேசுறீங்க? நான் சொல்ல லேட்டஸ்டா நீங்க ஓகே. ராகுல் காந்தியை பார்த்துட்டு வந்து செல்வ பிறந்தகையை பக்கத்துல வச்சுட்டு கிரீஷ் சோடங்க சொன்னார், காங்கிரஸ் கேடர்ஸ் ஆர் ஃபீலிங் வெரி சேட், 70 days completed, no alliance talk from DMK, we don't know what is the reason. அலையன்ஸ் ஸ்டாக் அறிவிச்சாங்க 22ஆம் தேதின்னு. சார் நான் வந்து we are feeling very sad ன்னு சொன்ன அப்புறம் நீங்க அறிவிக்காம சார், போங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை தான் இன்னும் இல்ல, கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கல, நாங்க வேற கூட்டணிக்கு போலாம்லாம் சொல்லல. கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் நடக்கல. அதுக்கு என்ன காரணம்ங்கறத கூட்டணி அரசு தான் காரணம். அதை பத்தி திமுக சண்டைக்கு நிக்குது. அதிமுகலயும் அதே பிரச்சனை இருக்கப்ப. அதிமுகல ஒரு வார்த்தை முரண் வரல. தமிழக முதலமைச்சர் அறிவிக்கிறார், அறிவிச்ச 2ஆம் நிமிஷத்துல ஒருத்தர் கவுண்டர் போறார். இல்ல சார், ஒத்து வராதா மக்கள் முடிவு விவாதம்ன்றாங்க. அதிமுகல இப்ப அது உங்களுக்கு சண்டையா தெரியல? இல்ல சார், உங்களுக்கு நான் நான் சொல்றேன், செய்திகளை உங்களுடைய தொடர்ந்து பார்வை நான் எனக்கு தெரியும். ஆனா பாரபட்சமா இவ்வளவு போகும் நான் இல்ல எதிர்பார்க்கவே சார், இல்லை. என்டிஏ ஆட்சி அதிமுக ஆட்சியா? அதுல பிரச்சனையே இல்ல. சார், ஏடிஎம்கே உடைய ஆட்சி கூட்டணி ஆட்சியாங்கிறது ஆட்சியில எவ்வளவு சீட் வந்திருக்கு பார்த்து முடிவு பண்ணுவாங்க. இது நடக்கலாம். அதே பிரச்சனை தானே அப்ப இங்கேயும். அப்ப அவங்க இந்த ஏங்க காதுல வாங்குங்க, நான் மனசுல காதுல வாங்குங்க. நல்லா வாங்குறேன் உங்களுடைய சார். உணர்ச்சி தடுக்குதுன்னு எனக்கு தெரியுது. அது வந்து உங்களை நம்ம கமலஹாசன் இந்தியன் படத்துல சொன்ன மாதிரி புத்திக்கு தெரியுது, இல்ல மனசுக்கு சார், இல்ல தெரியல. சார், நீங்க தான் ஒவ்வொரு டிஃபரெண்டா பேசுறீங்க. இங்க அந்த பிரச்சனை நான் இருக்குங்க, மாத்தி அங்க மாத்தி பிரச்சனையே பேசுறேங்கிறது, இல்லைங்கிறீங்க. நான் மாத்தி பேசுறேங்கிறது மக்கள் அறியட்டும். நானும் சொல்ல வரேன். Done. காங்கிரஸ் டிஎம்கே இன்னைக்கு சண்டை போடுது. சிஎம் அறிவிக்கிறார், தமிழ்நாட்டோட சிஎம் அறிவிக்கிறார் ஒத்து வராதுன்னு. அடுத்த 5 நிமிஷத்துல ஒரு ட்வீட் வருது, ஒத்து வருமா ஒத்து வராது மக்கள் சொல்லுவாங்கன்னு. இது கவுண்டர் மாதிரியே உங்களுக்கு அது தெரியல. செல்வ பிறந்தகை சொல்லியிருக்காரான்னு கேக்குறேன். சாரிங்க, சொல்லல இல்ல சார். செங்கோட்டையன் போனாரு, நான் இபிஎஸ் போயிட்டாரான்னு கேட்டேன். செங்கோட்டையன் போனாரு, ஒற்றுமையா கவலைப்பட்டீங்க. இருக்காங்க, ஒற்றுமையா செங்கோட்டையன் இருக்காங்க. போனாரு, ஓட்டு போயிச்சாங்க. நீங்க நீங்க எதுவும் EPS பேர் போயிட்டாரான்னு சொல்லல. கேட்டேன். திமுகல இருந்து வெளியே போனவங்க பேர் சொல்லல. ஒற்றுமையா இருக்காங்களான்னு கேட்டா உங்களுடைய 4 பேர் சொன்னேன். உங்களுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்கிறேன் சார், உங்களுடைய உணர்வுகளை நானும் புரிஞ்சுக்கிறேன் சார். கட்டாயமா.